கூட்டணிக்கு போயிடுவாரா? கன்ஃபார்மாக போயிடுவார். அப்புறம் எப்படி சார் கூட்டணிக்கு போவார்? இது வரைக்கும் திமுக எதிர்த்து முழு அரசியல் பண்ணியிருக்காரு, கூட்டணி வச்சது கிடையாது. முதலமைச்சராக கனவுளோடு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவரோட முக்கியத்துவம் குறைஞ்சிரும். இது யாருக்கு சாதகம்? திமுகவுக்கு தான். திமுக தான் சாதகம். இவங்க பிஜேபி எதிர்ப்பு கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்பு பண்ணுறதுனால மத்திய அரசுகிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய உதவிகள், நம்மளுடைய உரிமை ஒன்றுக்கும் போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க இருக்கிறாங்க. 98 திமுக நாட்டை காப்பாற்றுறதுக்காக வாஜ்பாய் ஆதரிச்சார். உங்களுக்கு அதிகார பஸ். நீங்கள் இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகராக இருக்கட்டும், திராவிட கண்மணிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு நிவாரணம் கொடுத்தாங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு போய் அடிச்சு விட்டோம். நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு அடித்தோம்னாலும் அதை 1 லட்சம் ரூபாய்க்கு கூட விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays vandachu. நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட இந்திய ஜனநாயக கட்சியின் விளம்பரம் மற்றும் ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வர்ற 2026 எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் முன்னாடி, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா கட்சிகளுமே அவங்களோட அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் அவரோட அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு, ஒரு ஊராக போயிட்டு இருக்காரு. திமுக தலைமையில் பார்த்தோம்னா அவங்க ஓரண்டியில் தமிழ்நாடுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஏர்லியராகவே இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்குல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் மீது அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதேமாரி தேசம் காப்போம், தமிழை மீட்போம் அப்படின்னு, தமிழகத்தை மீட்போம்னு இவர் எடப்பாடியார் பயண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் ராகுல் ஒரு யாத்திரை மேற்கொண்டார். இது எல்லாம் அதேமாரி 92 முரளி மனோகர் ஜோஷி பாத யாத்திரை போனார். மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு, நாங்களும் களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இவங்க ஒவ்வொருத்தரும் இது வடநாட்டிலேருந்து இங்கே நம்மளுக்கு அந்த இது தொத்திக்கிச்சு. இதுதான் உண்மை. வடநாட்டில் முன்னாடி என்ன பண்ணாங்க, ராம ஜென்ம பூமிக்காக எல்கே அத்வானி அவர்கள் ரத யாத்திரை போனார். என்ன அப்போ அவங்க ஒரு போராட்டத்தில் ஒரு தீமோடு போனாங்க. இப்போ எலெக்ஷனில் ஒரு ஃபார்மாலிட்டிஸாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஒன்றும் பெருசாக இல்லை. ராகுல் காந்தி சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் தொடங்கின அந்த பயணங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்துச்சு. ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்ச காங்கிரஸ் ஒரு கௌரவமான தோல்வி அடைவதற்கு வழிவகுத்துச்சு. அதனால் அதை பார்த்து இவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அதனால தான் மக்கள்கிட்ட நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் தயாராகுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போனா கொஞ்சம் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு இவங்க கண்டென்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னு மக்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். தேர்தல் பிரச்சாரம்னா எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்கன்னு 10ஓட 11 கலந்துடும். முக்கியத்துவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று, எடப்பாடியாருக்கு அவருக்கு கட்சியிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி நெருக்கடிகள் இருக்குது. கட்சியை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறத காட்டணுன்றதுக்காக அவர் தீவிரமாக சூழ்ந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும், விட்டா வேறு மாதிரி போயிடுமே அப்படின்ட்டு பயத்திலையும் அவங்களும் ஓரணியில் தமிழகம்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. எல்லா கட்சிகளும் இனிமேல் ஆரம்பிக்கும் கட்டாயம். அதே போல் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுமே ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது. எந்த கூட்டணி உறுதியாகும், யார் எங்கே மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அங்கே வைக்கின்ற கூட்டணிகள் பாரதிய ஜனதா இருக்கிற அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இருப்பதனால் நாங்கள் அந்த கூட்டணி இருக்கிறோம். முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய பயணத்தில் இந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பெருந்திரளான நிர்வாகிகள்லாம் கலந்து கொள்கிறாங்க. அவரும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இந்திய ஜனநாயக கட்சி பேர் சொல்லி கலந்துக்கிட்டவனுக்கு நன்றின்னு சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு புரிதலோடு நாங்கள் இருக்கிறோம்.
இப்போ மற்ற கட்சிகள் வந்து இப்போ திமுக அதிமுக கூட்டணிகளை தவிர்த்துட்டு அடுத்த ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய விஜய் சீமான் இவங்க வந்து யாரோட கூட்டணிக்கு போவாங்க அல்லது புதிய கூட்டணிகளை உருவாக்குவாங்களா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்து திமுகவுக்கு போயிடுவார், கூட்டணிக்கு போயிடுவாரா? கன்ஃபார்மாக போயிடுவார். அவர் எப்படி சார் திமுக கூட்டணிக்கு போவார்? இது வரைக்கும் திமுக எதிர்த்து முழு அரசியல் பண்ணியிருக்காரு, கூட்டணி வச்சது கிடையாது. சார் நீங்கள் சமீபத்தில் ஒரு வாரமாக சீமானுடைய இன்டர்வியூஸு, அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட சோசியல் மீடியாவில் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கேளுங்க. விஜய் இது இப்போ இந்த கூட்டணிகள் இப்படியே வந்தாங்கன்னா சரி, உங்கள் பேச்சு பிரகாரமே சீமானு மூன்றாவது அவர் தனியாக வழக்கம் போல் தனியாக நிற்போம் அப்படின்னு நிற்கிறாரு. விஜயும் வந்து முதலமைச்சராக கனவுளோடு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அவரோட முக்கியத்துவம் குறைஞ்சிரும். இது யாருக்கு சாதகம்? திமுகவுக்கு தான். திமுக தான் சாதகம். அதனால் இவங்க வந்து நாட்டின் நலன் கருதி தமிழகத்தை உண்மையிலுமே மீட் பண்ணணும்னா இவங்க எல்லாரும் இறங்கி வந்து ஒரு 80ல் காங்கிரஸும் திமுகவும் சரிக்கு சமமாக நின்றுச்சு. அதுமாரி பெரிய கட்சிகள் திமுகவோ அண்ணா திமுகவோ தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சம அந்தஸ்து கொடுத்து பாதி 234 ஒரு 120 வச்சுக்கிட்டு 114 கூட்டணி கட்சி கொடுத்தாங்கன்னா உண்மையிலுமே இவங்க மக்கள் மீது உள்ள அக்கறையில் தான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி எனக்கு தெரிஞ்சு வரும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. இப்போ சீமானும் விஜயும் ஏதோ ஒரு வகையில் திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் உதவுவாங்க, கூட்டணிக்கு போனாலும் தனியாக நின்னாலும் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா? கூட்டணிக்கு போகவில்லை என்றால் அவர்கள் வந்து டிஎம்கேனுடைய பி டீம் தான். இவங்க 2 பேரும் தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. சார், யார் கட்சி ஆரம்பித்தாலும், நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் ஆளுங்கட்சி யார்? திமுக தான். திமுக எடுத்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். புரியுது. இப்போ யார் கட்சிக்கு வந்தாலும் டிஎம்கே எடுத்து தான் அரசியல். ஒரு வகையில் திமுக தான் இங்கே இருக்கிற இத்தனை கட்சிகளையும் வளர்த்து விட்டுது. அதான் வளர்த்து விட்டதுன்னா வளர்ந்துடல, இத்தனை கட்சிகளை வெளியில் தெரிகிற மாரி பண்ணது திமுக தான். அதுதானே? அதனால் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு யார் ஆரம்பித்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு தான் போட்டிம்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கூடாது. ஓகே, உங்களோட இந்திய ஜனநாயக கட்சி இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இந்திய ஜனநாயகம் வச்சு உள்கட்டமைப்பை நாங்கள் கொஞ்சம் தீவிரமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை எல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர்னு பிரித்து அதிகாரத்தை பரவலாக்கி நிறைய நிர்வாகிகளை நியமனம் பண்ணி நல்லா நூக் அண்ட் கார்னராக பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு பூத்து வாரியாக நாங்கள் எங்கள் தேர்தல் பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறோம். அந்த பூத்து கமிட்டி போட்டு எலெக்ஷன் வேலை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது, அது வேறு. இருந்தாலும் இப்பொழுது வந்து மிகவும் தெளிவாக செய்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததை விட கஷ்டமான ஒரு இலக்கு தான். இருந்தாலும் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை கொஞ்சம் எங்கள் ஐயா பேச்சை சிறமேற்று நடத்தி கொஞ்சம் தீவிரமாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முழு நேர, அதாவது எங்கள் ஐயா என்ன சொல்லுவாருன்னா, அரசியல் வந்து பார்ட் டைமாக வச்சு தான் பண்ணணும், முதல்ல ஃபேமிலியை கவனிக்கணும் அப்படின்னப்ப அந்த பார்ட் டைமை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்தி எங்கள் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்கோம். அதனால் அதுக்குள்ளான ரிசல்ட் வந்து சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் கிடைக்கும். கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணியில் வகிச்சப்போ தான் வந்து ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருந்தீங்க. அப்படிங்கிறப்போ இப்போ திரும்ப ஏடிஎம்கே கூட்டணி போனப்போ வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் கசப்பான அனுபவங்கள் வந்துருந்துன்னு சொன்னீங்க. திரும்ப நீங்கள் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏடிஎம்கே கூட்டணிக்கு போன தடவை நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி தான். சரி, பாரதிய ஜனதா கூட்டணி. கசப்பான அனுபவம்னா எங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் கூட்டணியால், எங்கள் கூட்டணி தலைமையினால் கசப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அதனால் தலைமை எங்களுக்கு கசப்பு இல்லை. எங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சு, நிறையா விஷயங்கள் உள்கட்சியில் சில சம்பவங்கள், இதனால் வந்து எங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு ஒழிய மக்களாலேயும் அதுனால இல்லை. அதனால் கூட்டணி வந்து நாங்கள் வந்து தெளிவாக தான் இருக்கிறோம். பாரதிய ஜனதா இருக்கிற கூட்டணியும் நாங்கள் இருக்கோம். இப்போ திமுக வந்து தொடர்ந்து அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை தான் கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக விமர்சிக்கிறதுக்குமே கூட அங்கே பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்த சொல்லியே தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற சார், அதெல்லாம் வந்து எடுபடாத வாதம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு சார். ஏன் 98ல் கலைஞர் குறைஞ்சபட்ச செயல் திட்டம்னு சொல்லிட்டு வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கலையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தப்ப கலைஞர் போயிட்டு முரசொலி மாறனையும்
வைகோவெல்லாம் வச்சு முட்டு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் மதிமுகன்ற ஒரு இயக்கம் வந்து திமுக வாரிசு அரசியல் எதிர்த்து ஒரு இயக்கத்தை தொடங்கினார் வைகோ அவர்கள். அப்படி அவர் தொடங்கி அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சு சிவகாசி தொகுதியில் அவர் ஜெயிச்சு எம்பியாக இருந்தப்போ தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து இவங்க ஆட்சியை கவுத்தாங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட்டை. அது கவுத்ததனோட காரணம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாலாம் இருக்கும். இந்த கடற்படை தளபதி விஷ்ணு பகவத்தா அவரை நீங்கள் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்ட்டுலாம் இந்த அம்மா ஒரு காரணம் எடுக்கணுச்சு. அதுக்கு ஒரு அஃபீஷியல் லெவலில் நடந்த ஒரு தளபதி அவர் கேப்டன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அதை இழுத்து விட்டுருச்சு. அதுமாரி 98 வந்து திமுக வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக போய் வாஜ்பாய் ஆதரித்தார். அவங்களுக்கு அதிகார பசி. அதனால் வந்து பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வைக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம். நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டீங்க. அப்போ இருந்த பாரதிய ஜனதாங்கிறது வேறு, அப்போ இருந்த திமுகவே வேறு. அப்போல்லாம் வந்து டிஎம்கேல கருத்து சொல்வதற்கு பெரிய ஜாம்பான்களாக இருந்தாங்க. வீரபாண்டி ஆறுமுகம், கோசிமணி, ஆர்காட்டார். இப்போ இருக்கிற துரைமுருகன் தானே மாற்ற. இவரே அப்போ வந்து இன்றைய முதலமைச்சர் அதிகாரத்தில் வருவதற்கு உட்கட்சியில் கட்டையை போட்டவர் தான். இப்போ ஒன் மேன் ஆர்மி மாரி இருக்குது டிஎம்கே. அது அவங்க உட்கட்சி சமாச்சாரம், நம்ம அந்த அளவுக்கு போகலை. பாரதிய ஜனதா எதிர்ப்பு வச்சா தான் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிறத காட்டிக்க முடியும். இப்போ இவங்க பிஜேபி எதிர்ப்பு கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்பு பண்ணுறதுனால என்ன நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வர வேண்டிய பங்கு நல்லா வர வேண்டியது ஒழுங்காக வரல. மத்திய அரசுகிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய உதவிகள், நம்மளுடைய உரிமை ஒன்றுக்கும் போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க இருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியாக நீங்கள் கருத்து ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதை விட்டுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு அதை போய் எதுக்கு எடுத்தாலும் மூர்க்கத்தனமாக எதிர்ப்புறங்கிறது வந்து நடைமுறைக்கு சரியில்லை. இளைஞர்கள்லாம் அதெல்லாம் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ திமுகவோட விமர்சனங்களை விட்டுடலாம் சார். அவங்க அதை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தா என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கூட்டணி ஆட்சின்றாங்க, இவங்க வந்து தனித்த ஆட்சிங்கிறாங்க. 2 தலைமைகளுக்குள்ளே வந்து முரண்பாடுகள் இருக்குது. இது வந்து நீடிக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது எல்லாம் பேசிட்டு வருவாங்க சார். பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி தான். எடப்பாடியார் அமித்ஷா என்ன சொன்னார்? எங்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. அமைச்சரவையில் பங்கு பெறும், அமைச்சரவையெல்லாம் பங்கு பெறும் அப்படின்னாங்க. இப்போ இவங்க ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுப்பாங்களா? அது அந்த ஒரு விஷயம். மெஜாரிட்டி கிடைக்காமல் மைனாரிட்டி இருந்தால் பாரதிய ஜனதா எதை வேணாலும் சொல்லும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை தான் அதுமாரி வந்திருக்குது கலைஞர் பீரியடில். அதனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்டாயம் வந்து தனி மெஜாரிட்டியோட வெற்றி பெறும். இது எங்களுடைய கருத்து. இபிஎஸ் அவர்களோட சுற்றுப்பயணம் இருக்குல்ல சார், அது வந்து பயங்கரமான கூட்டம் வந்திருக்குது. மக்கள் திரள் பெருமளவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்ல அவர் எளிமையாக மக்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து ஒரு அதிமுக வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம் சார். கட்சி முழு கட்டுப்பாட்டில் சட்டப்பிரகாரமே அதிகாரப்பூர்வமாகவே எடப்பாடியார் இதில் வந்துருச்சு. சரி, கட்சி தான் நம்ம கட்டுப்பாடோடு வந்துருச்சுன்னா அவர் சும்மா இருக்க முடியாதுல்ல. தான் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டினாலும் தான் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு தலைவர், தான் டாமினேஷனில் தான் அதிமுக இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக அவர் பண்ணுறாங்க. யாரும் அவரை எதிர்க்கலையே. அதிமுகவில் எடப்பாடியார் எதிர்த்து யாருமே இல்லையே. எதிர்த்தவங்களாம் வெளியில் தனியாக தானே இருக்காங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க? எங்களை சேர்த்துக்கின்றது தான் சொல்கிறாங்க, ரெக்வஸ்ட்டு தானே வைக்கிறாங்க. அதனால் வந்து எடப்பாடியார்கிட்ட முழு கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வெளியனுப்பப்பட்ட கேசி பழனிசாமி உட்பட்ட தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா வந்து அவரோட முடிவுகளை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து தப்பான இடத்தை நோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் வாய்ப்பு கிடைச்சா வந்து ஒரு புது தலைமை உருவாக்குறது கூட ரெடியாக இருக்கோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இப்போல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல கடந்த ஒரு ஆண்டுகளாகவே இல்லை. அது எப்போ நீங்கள் பண்ணுவீங்க? எடப்பாடியார் தலைமையில் 2 எலெக்ஷன் வந்துருச்சு. 2 எலெக்ஷன் சந்திச்சிட்டிங்க. ஒரு பாராளுமன்றத்தை முடிச்சிட்டிங்க. அது இன்னும் சொல்லப்போனால் 2 பாராளுமன்றம், ஒரு சட்டமன்றத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன நீங்கள் என்ன பண்ண முடியும்? எடப்பாடியார்னா அதுன்னு முடிவாயிடுச்சு.
அது அவங்க உட்கட்சி சமாச்சாரம் சார். கேசி பழனிசாமி அவர் சொல்கிறாரு. இது மாதிரி சில பேர் அப்படிலாம் நீங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடியை விட எடப்பாடியாரோட சீனியர் செங்கோட்டையன் எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க. அது அவங்க சமாச்சாரம். அவங்களுக்கு தெரியல, அவங்க நிர்வாகிகளுக்கு தெரியல யார் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு. இப்போ அதிமுகலேருந்து அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சது, அதுக்கு அவர் வச்சிருந்த குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்டிஏ கூட்டணிக்கு சிறுபான்மையினரோட வாக்குகள் வராது அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கட்டாயம் குறையும். சட்டமன்ற தேர்தல் இது, நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுகனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது மைனாரிட்டி பீப்புள்னு இவங்க தான் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்துல் லத்தீப் அவர்களுடைய மறைவை ஒட்டி இது ராணிப்பேட்டை வாணியம்பணி அங்கே நடந்த இடைத்தேர்தலில், சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மையார் அதிமுக வேட்பாளராக ஒரு இந்துவை தான் நிறுத்தினாங்க. எப்போவுமே வாணியம்பாடி ராணிப்பேட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வேட்பாளரை தான் நிறுத்துவாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா அந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து ஜெயித்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் அந்த வாதங்கள் வந்து இனி தமிழ்நாட்டில் எடுபடுறதுக்கு சிரமம். மைனாரிட்டி சார், தமிழ்நாட்டில் நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இது வரைக்கும் இல்லை, வராது. வந்துருங்கிற பயத்திலே இருக்காங்க சார். இது வரைக்கும் இல்லை, இனிமே வந்துரும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாலாம் கலவரம் இல்லை சார். மத கலவரம் மற்ற ஸ்டேட்டுங்களோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து சிறுபான்மையர் பெரும்பான்மையர் எல்லாம் இருக்கிறாங்க. தீவிர மத கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய கட்சிகள் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஒரு சாரர் வந்து பாரதிய ஜனதாவிலும் இருக்காங்களே, இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டணியில் இப்போ இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், இருக்காங்களா? அவங்க எங்கே, அதாவது இந்துத்துவாவை வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் இந்துத்துவாவை வளர்க்குறோம்னு சொல்கிறாங்களே வெளியே. அதனால் மாற்று மதத்துக்காரங்களாம் புறக்கணிங்கலாம் அவங்கள யாரும் சொல்ல கிடையாது. இப்போ ஐஜேக்கோட அடுத்த கட்ட திட்டங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்ததாக வந்து பாரிவேந்தர் அவர்களோட பிறந்தநாள் வருது. அதுக்கு என்ன திட்டம் சார்? இப்போ என்ன கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் மீட்டிங் அந்த மாதிரியான போயிட்டு இருக்கு. முன்ன எங்கள் ஐயாவோட பிறந்தநாள் விழாவில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. நாங்கள் கட்சி அதை ஒரு கட்சி சார்பில் நாங்கள் ஒரு 2 நாள் எடுத்து கொண்டாடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுக்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. கட்டாயம் வந்து நம்ம இந்த சீரும் சிறப்புமாக மாநிலத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து கொண்டாடுவோம். சரி, இப்போ சாரை பற்றி சொல்லும்போது மருத்துவ வசதி உட்பட ஏகப்பட்ட சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பலன் பெற்றவங்க எல்லா ஊர்களையுமே இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்சிக்கான ஓட்டாக மாறுறதுக்கான ஸ்டேஜ் வந்து தள்ளி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன நடந்துட்டுருக்கு? அதில் தள்ளி போயிட்டுருக்குன்னு நாங்கள் வந்து கட்சிக்காரங்கன்ட்டு பார்த்து செய்யலை. இங்கே ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எங்கே வந்து எங்களுக்கு இது இருக்குன்னா பார்த்து செய்யலை. எங்கள் ஐயா வந்து சராசரி அரசியல்வாதி மாரி நடந்துக்கலாம். அந்த விஷயத்தில் வெளிப்படையாக சொல்லப்போனால் பாரிவேந்தர் வந்து சேவை செய்வது அவரோட நேச்சர். உங்களுக்கு நீங்கள் ஏதோ கட்சி ஆரம்பித்தோன்னே தான் அவர் இந்த மெடிக்கலு இந்த எஜுகேஷன்லாம் செய்கிறாருலாம் நினச்சிக்காதீங்க. அவர் இந்த துறைக்கு வந்ததுலேருந்தே நிறையா பேருக்கு செஞ்சிட்ருக்கார். தெரியும். அதனால் வந்து அவர் வந்து நாங்கள் உங்களுக்கு இதை செஞ்சோம், நீங்கள் எங்களுக்கு இதை செய்யுங்கன்ட்டு அவர் சொல்லவே கிடையாது. நாங்கள் வைத்து, அதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சில தகுதிகள் வைத்திருந்தார். இலவசமாக படிக்க வைக்கிறதுக்கு சில என்னென்ன தகுதி வேணும்னு இருப்பாங்க. அந்த தகுதி அதிமுக காரங்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாரு, திமுக காரங்கிட்ட இருந்தாலும் சீட்டு கொடுத்தாரு. இப்போல்லாம் வந்து ஒரு போஸ்டிங்கு ஒரு சின்ன சின்ன கடைநிலை ஊழியர்கள் நியமனத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் பண்ணுற அல்ட்ராசிட்டி ஓவராக இருக்கும். ஆனால் எங்கள் வேந்தர் அதில் இன்னும் சொல்லப்போனால் எங்களோட தலையீடு அதிகம் விடாமல் உண்மையிலுமே அவன் வறுமை கோட்டு கீழே இருக்கிறானா, ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கானா, கிராமப்புறத்தில் படிச்சுப்பா வந்தானா, இதை தான் பார்த்தார வழியா அவன் ஐஜேக்கு ஓட்டு போடுவானான்னு பார்க்கல. அதில் நாங்கள் வந்து அதை ஓட்டாக மாற்றணும்னு மக்கள் வந்து நாங்கள் மக்களை பற்றி ரொம்ப ஓவராக எதிர்பார்த்துட்டோம். இதெல்லாம் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. இதில் தான் திராவிட சித்தாந்தங்கிறது வந்து வேறு. இது என்ன ஒரு பெரிய காமெடினா, கொரோனா பீரியடில் எங்கள் ஐயா கொடுத்த நிவாரணத்தெல்லாம் அவங்க அப்போ திமுக எங்கள் கூட்டணியில் இருந்தது ஏதோ அவங்க கொடுத்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க.
நல்லா புரியுதுங்களா? 2 ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். ஐயா சொந்த செலவில் அவரோட பணத்துலேருந்து 2 ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு பெரம்பலூர் பொது மருத்துவமனைக்கு. அதெல்லாம் ஏதோ திமுககாரங்க எங்கள் கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க கொடுத்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அதனால் வந்து அதை கூட பெருந்தன்மையாக நல்லது நடந்தால் சரி விடியா அப்படின்ட்டார். இதனோட எஃபெக்டிவ் வந்து எங்களுக்கு ஓட்டு குறையிறதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இதுவும் ஒரு காரணம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் ஐயா வந்து எங்களை விட கொஞ்சம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஓப்பனாக சொல்லப்போனால் ஐஜேகேக்காரங்களை விட கூட்டணி கட்சிக்காரங்க எங்கள் மாவட்ட தலைவர் சொல்லது செய்கிறாரோ இல்லையோ, டிஎம்கே மாவட்ட செயலாளர் சொன்னதுன்னா சரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரே அவருக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. அது எங்கே எஃபெக்ட் ஆனிச்சுன்னா, ஐயா சீட்டு தான், ஐயா தான் எங்களை படிக்க வச்சார், அதெல்லாம் இல்லை. ஆனால் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது, அந்த கல்வியை வாங்கி கொடுத்தது திமுக மாவட்ட செயலாளர் இல்லை. புரியுதுங்களா? சாப்பாடு அரிசி எல்லாம் எங்களுக்கு தான், நாங்கள் தான் சமைச்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டவங்க புண்ணியவான் ஆகிட்டாங்க, நாங்கள் பாவி ஆகிட்டோம். இப்போ நிறைய மக்களுக்கு உதவிகள் செய்கிறது, அதை வந்து சொல்லி காட்டாமல் இருக்கிறது, பிரதிபலன் எதிர்பாராமல் இருக்கிறது, இதெல்லாமே நல்ல குவாலிட்டிஸ் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது நடைமுறை அரசியலுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துட்டு தான் சொல்கிறீங்களா? உடனே வாங்கிட்டோம்ல, பல்பு வாங்கிட்டோம்ல, நடைமுறை அரசியலுக்கு அது ஒத்து வராது சார். இப்போ என்ன, நீங்கள் இன்றைக்கி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகராக இருக்கட்டும், ஏற்கனவே கட்சி நடத்திட்டு இருக்க ஒரு நடிகராக இருக்கட்டும், திராவிட கண்மணிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நிவாரணம் கொடுத்தாங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு போய் அடிச்சு விட்டுவாங்க. நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு அடித்தோம்னாலும் அதை 1 லட்ச ரூபாய்க்கு கூட விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. எங்களுக்கு ஒரு லீடிங் சேனல், நியூஸ் சேனல் இருக்குது சார், எங்கள் வேந்தரோட சேனலு, வேந்தருடைய வாரிசால் நடத்தப்படுகிறது. அதுலேயே போட மாட்டாங்க நாங்கள் ஐஜேக்கு என்ன நிவாரணம் செஞ்சோம், எவ்வளோ நல்லது செஞ்சோம் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க தரப்பில் சொல்கிற நியாயம் என்ன தெரியுமா? நம்ம எதை நம்மளே சொல்லக்கூடாது, உங்கள் பப்ளிக்கில் பாரு இவங்க சேனல்லே இவங்களை இந்த காட்டிக்கிறாங்க அப்படின்றாங்கன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான், எங்களால் வேறு பேச முடியல அவங்ககிட்ட. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது சீமான் திமுகவுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொன்னீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாரு. ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, அவர் வந்து ஆட்சி விமர்சனம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கிறாரு. எந்த அடிப்படையில் நேரடியாக கூட்டணி போவாருங்கிறீங்களா, இல்லை திமுகவுக்கு வேலை செய்வார்னு நினைக்கிறீங்களா? இப்போ கடந்த 2 தேர்தலில் அதானே பண்ணிட்டு இருந்தாரு. கடந்த 2 எலெக்ஷனில் சொல்கிறீங்க? ஆமாம், டிஎம்கேக்கு வேலை செய்கிறாரு. ஆமாம், டிஎம்கே மறைமுகமாக வேலை செய்கிறார் சார். நான் போட்டிக்கு வரல, என் போட்டியாக இருக்கிறவனை நீ பலவீனப்படுத்துன்னு சொல்லிட்டு நிற்கிறது எப்படி சொல்லுங்கள்? ஓகே, இப்போ சீமானுடைய ஓட்டுகள் வந்து நீங்கள் அதிகம் பிரித்தது திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறீங்களா, இல்லை திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான். திமுக ஆதரவாக இருக்கவங்க யாரும் அதுவே ஃபேவரட்டு தானே. ஓகே, நீ உண்மையிலுமே இந்த காலத்தெல்லாம் தனியாக கட்சி ஆரம்பித்து நீ ஆட்சி பிடிக்கணும், அதிகாரம் பிடிக்கணும்னா வேறு யார்ட்டாவது போயிட்டு அடிச்சு விடலாம். விஜயே அவர் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசல்ட்டு தெரியும். எத்தனை நாளைக்கு உங்களோட பின்னாடி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்களே ஒரு சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ஒரு இது கண்டென்ட்டே இல்லாமல் கொடுத்த கண்டென்ட்டே கொடுத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருந்தால் உங்களை வந்து இதுமாங்க? நீங்கள் உங்கள் பொசிஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காச்சும் கொஞ்சம் அதிகார சுவைன்னு ஒன்று தேவைப்படுதில்ல உங்கள் கூட இருக்கிறவங்க. சீமான் கட்சி எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ்நாதன் ஒருத்தர் இருந்தார், செங்கல்பட்டுக்காரர், ரொம்ப தீவிரமான பற்றாளராக இருந்தார். அவர்லாம் இப்போ ஒதுங்கி இருக்கிறாரு. எதுக்கு நான் சொல்ல வரோம்னா, வரும்பொழுது இருந்த அந்த வேகம் வந்து நாளடை ஆக ஆக நீங்கள் வந்து அதிகார பகிர்வுன்னு ஒன்று இல்லாமல் ஸ்டடி பண்ண முடியாது. சரி, உனக்கு ஒருத்தங்க கலைச்சிட்டான், இவனை கழட்டி விட முடிஞ்சு போச்சு, அவங்ககிட்ட எல்லாம் இனிமேல் ஒன்றும் சரக்குன்னு முடிஞ்சுன்னா அப்புறம் வரவன் யோசிப்பான்ல, அப்படி கஷ்டப்பட்டவங்களே கழட்டி விட்டாங்க, நம்மளை என்ன பண்ணுவான்ட்டு. இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது. அதனால் வந்து சீமான் கட்டாயம், என்னோட யூகம் திமுகவுக்கு போவார், இப்படி போகலைன்னா அதிமுகவுக்கு போவார். இது ரெண்டும் போகாமல் நின்னார்னா திமுகவுக்கு சாதகமாக நடந்துக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி வந்து அதிமுக வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவங்க வந்து கவர்றாங்களோ அதில் பாதியை வந்து நாம் தமிழர் கவரட்டும் அப்படின்ற மாதிரி வேலை செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார். திமுக எதிர்ப்பு ஓட்ட அதிமுகவுக்கு போனால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதே மூன்றாவதாக இருக்கிற சீமானுக்கோ மற்றவங்களுக்கோ போனால் பிரச்சனை கிடையாது. புரியுது. இது ஒரு சிம்பிள் லாஜிக். இது
அடுத்த விஜய் பற்றி சொல்லும்போது எலெக்ஷன் ரிசல்ட் தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அதாவது உங்கள் மாரி மீடியாலாம் என்ன அவர் ஒரு நடிகர் அந்த வியூவில் பாருங்கள். என்னமோ தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு அதிகம் படித்து நல்லா இந்தியாவிலே முன்னுக்கு வந்த நம்ம மாநிலத்தில் தான் தரையில் தேடாமல் திரையில் தேடிக்கொண்டு இருக்கிறோம் தலைவர்களை. இது நம்மளோட சாபம். சினிமா பார்த்தீங்கன்னா படத்தை பாருங்கள், விசில் அடிங்க, அந்த டைமில் அதோடு மறந்துட்டு வந்துடுங்க. கேரளாவை எடுத்துங்களேன். இப்போ கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலுக்கெல்லாம் ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வந்தால் கடை விரிச்சோம்னா வியாபாரம் ஆகாதுன்ட்டு அமைதியாக இருக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் அதில் நல்ல உண்மையிலுமே தெளிவான ஒரு யாருன்னா ரஜினிகாந்த் தான். தனக்கு ஒரு இது ஏதோ இருக்குதுன்ட்டு வெறுங்கையை மூடி வச்சாலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறார்ல. எல்லாரும் எல்லா லைம் லைட்டும் தன்னை வந்து பாருன்னு நீங்கள் ஒத்து பாருங்கள். அவரோட இன்டர்வியூலாம் அரசியல் சம்மந்தமான ஒரு அறிக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கரெக்டாக என்ன பண்ணுவார், அவர் படம் எதாவது ரிலீஸ் ஆகிறப்ப பேட்டி கொடுப்பார், அறிக்கை விடுவார். ஒரு டெக்னிக்கு ஒவ்வொருத்தரையும் சொன்னாலும் அவர் ரசிகர்ன்ற பேரில் இருக்கிறவன் எல்லாம் ஏற்றுக்கிறான், வேறு வழி இல்லை. அதனால் அவங்க ஓகே டன், இவங்க எப்படி ஏமாற்றலான்ட்டு ஃபார்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். இதில் விஜய் கொஞ்சம் ஆர்வக்கோளாராக கட்சி அப்படின்னு இருக்கிறாரு, அவ்வளோதான். இன்னொன்று, நீங்கள் என்ன தான் தலைவராக இருந்தாலும், என்ன தான் நீங்கள் நடிகர் முகத்தை திரையில் தான் காட்டுவேன் அப்படின்னா, நீங்கள் பொது தளத்துக்கு இறங்கி தரையில் இறங்கி போராடாத எந்த தலைவனும் ரொம்ப நாள்லாம் அரசியலில் நிற்க முடியாது, வரக்கூடாது. ஏதோ இப்போ கொஞ்சம் 2-3 போராட்டத்துக்கு அப்புறம் பரவாயில்ல. முதல் போராட்டத்துக்கு போலீஸ் வந்தோடனே தெரிக்க ஓடினாங்க பார்த்தீங்களா? அரசியல் கட்சியில் போலீஸே அரெஸ்ட்டு காலையில் கூப்பிட்டு போய் சாயந்தரம் விட்டுருவாங்க. அவங்கள பார்த்து ஏன் ஓடணும்? ஒரு அனுபவம் இல்லை. அதனால் விஜய் வந்து கட்டாயம் கூட்டணி வச்சார்னா கொஞ்சம் அதிகாரம் இருக்கிற மாதிரி தெரியும் சார். அவர் வைக்க மாட்டார். ஏன்? நான் மக்களுக்கு ஆட்சியை பிடிக்கும், நான் மக்களை வந்து நேரடியாக முதலமைச்சராக செய்யணும்னு சொல்லிவிட்டு கூட்டணி வச்சுன்னா அப்புறம் முடிஞ்சதில்ல. அதுதான். அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அவருக்கு அதிகமாக வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக இருப்பார். அட்லீஸ்ட் வந்து டிசைடிங் ஃபோர்ஸாக இருப்பார். டிஎம்கே ஜெயிக்கணும், ஏடிஎம் ஜெயிக்கணுமா, அதுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாருலாம் சொல்கிறாங்க. இனிமேல் புதுசாக கட்சி ஆரம்பித்த எந்த நடிகரும் யாராக இருந்தாலும் புரியுதுங்களா, கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமாக தான் போகும், பாதகமாலாம் போகாது. கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னாங்கன்னா திமுகவே மறைமுகமாக ஃபண்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிறீங்களா? கட்டாயம் செய்யும். திமுகலாம் எதுக்கும் தயங்காதுங்க, செய்யும். அதனால் வந்து நாட்டின் நலன் கருதி உண்மையிலுமே திமுக கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா பெருந்தன்மையாக காம்ப்ரமைஸ்னால் எல்லாரும் ஈக்குவலாக இருந்து அரசியலை சந்திச்சாங்கன்னா வாய்ப்பு உண்டு. விஜய் அதிமுக கூட்டணியில் வந்தார்னா திமுக ஜெயிக்க முடியாது. ஓகே ஓகே ஆமாம். ஓகே. மற்றபடி தனித்து நின்றாருன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு தனித்து நின்றாருன்னா திமுகவுக்கு இப்போ வாய்ப்புகள் வந்து இன்னும் கூடுதலாக இருக்குன்னு. ரொம்ப நன்றி சார். மனம் திறந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.